கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சில நேரத்தில் ஆண்டவர் நாம் எவ்வளவு ஜெபித்தும் எவ்வளவு உபவாசம் இருந்தும் சில மனிதர்களை அல்லது சில பிரச்சனைகளை அல்லது சில பலவீனங்களை ஆண்டவர் உடனே எடுக்க மாட்டார். பாருங்கள், அது ஏன் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யாரென்றால். எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் சில ஜாதிகளை அந்த இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாய் விட்டு வைக்கிறார். 5 விதமான ஜாதிகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் ஆண்டவர் மற்ற எல்லாரையும் துரத்திவிட்டு இந்த 5 விதமான ஜாதிகளை மாத்திரம் அப்படியே வைத்தார் என்று சொன்னால், வசனம் மிகவும் அழகாகவும் தெளிவாகவும் சொல்லுகிறது. அந்த இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியில் சில பேர் யுத்தம் என்றால் என்ன என்பதை தெரியாதவர்கள் இருக்கிறார்கள். சில பேர் அதில் பழக்கம் இல்லாதிருக்கிறார்கள். ஒருவேளை இன்றைக்கு இவர்கள் சுகமாய் இருந்து விடலாம், ஆனால் இதற்கு பின் ஒரு யுத்தம் வருகிறது என்றால் இவர்கள் என்ன செய்வார்கள்? ஆகவே இவர்களுக்கு பழக்குவிக்க வேண்டும் என்பதற்காக விரும்பி ஆண்டவர் சில ஜாதிகளை விட்டு வைக்கிறார். வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், இவர்கள் கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படிக்கு என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சில பிரச்சனைகளை எடுக்காமல் அப்படியே வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நம்மை எதற்காகவோ பழக்குவித்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை மிகவும் மோசமானதாய் இருக்கலாம். ஏன் எனக்கு இப்படி, இன்னும் இது எத்தனை நாள் இப்படி என்று அங்கலாய்த்து அழுது கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உன்னை பழக்குவித்துக் கொண்டிருக்கிறார். இன்னொரு காரியம், நீ இந்த நேரத்திலும் கீழ்ப்படுகிறாயா இல்லையா என்பதை பார்க்கும்படியாகத்தான் சிலர் கையில் உன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்பதை ஒரு நாளும் மறந்து போகாதே. ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, அன்றைக்கு யோசித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யுத்தம் என்றால் என்ன என்பதே தெரியாமல் இருந்திருந்தால் திடீரென்று யுத்தம் வரும்போது அவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? பயந்திருக்க கூடும். அல்லது ஆண்டவர் எவ்வளவு அழகாய் பழக்குவிக்கிறார் பாருங்கள். எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் சில நேரத்தில் சிலவற்றை அனுமதிப்பதற்கு அல்லது நம்முடைய வாழ்க்கையில் அது தங்க வைப்பதற்கு, அது நம்மை கஷ்டப்படுத்தும், நம்மை வேதனைப்படுத்தும் என்று தெரிந்தும் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்மை பழக்குவிப்பதற்காகத்தான். இப்பொழுது நாம் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். அன்றைக்கு தாவீதை எடுத்துக் கொள்ளுங்கள். அவன் வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு விசை சிங்கம் வருகிறது, கரடி வருகிறது. அவன் அந்த நேரத்தில் என்ன யோசித்திருப்பான்? ஆண்டவரே, நான் தான் தகப்பனுடைய வார்த்தையை கேட்டு வந்து இங்கே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறேன். என்னை அழிப்பதற்கு இப்படிப்பட்ட விலங்குகளா? என்னை காப்பாற்ற மாட்டீரா? ஏன் இதை அனுமதித்தீர் என்று ஒருவேளை அவன் கேட்டிருக்க கூடும். ஏனென்றால் வனாந்திரத்தில் ஆண்டவரை பாடிக்கொண்டு தான் இருக்கிறான். உம்மைத்தானே துதித்துக் கொண்டிருக்கிறேன், அப்படி இருந்தும் ஏன் இதை அனுமதித்தீர் என்று ஒருவேளை அன்றைக்கு அவன் கேட்டிருப்பான் என்று சொன்னால், கோலியாத்தை வீழ்த்திருப்பது கூடாத காரியமாயிருந்திருக்கும். ஆனால் அவன் அதை எல்லாம் பொறுமையோடு சகித்தான். பாருங்கள், ஆண்டவர் அங்கே அவனை பழக்குவித்துக் கொண்டிருந்திருக்கிறார். முதலாவது கரடி, பின்பு சிங்கம், அதற்கு பின் கோலியாத் என்று ஆண்டவர் எவ்வளவு அழகாய் பழக்குவித்தார் பாருங்கள். முதலாவதே அவன் கோலியாத்தை சந்தித்திருப்பான் என்று சொன்னால் அவன் தோற்று போயிருக்க கூடும். ஏனென்றால் அவனுக்கு பழக்கமே இல்லை. ஆனால் ஒரு விசை கரடி, ஒரு விசை சிங்கம் என்பதனால் தான் அவன் தைரியமாய் சொல்லுகிறான், ஒரு விசை சிங்கம் வந்தது, கரடி வந்தது, அதை நான் கிழித்து போட்டேன், அதே போல உன்னை தோற்கடிப்பேன் என்று இதை வைத்துத்தான் சொல்லுகிறான். ஏனென்றால் அவனுக்கு புரிந்து விட்டது, ஆண்டவர் அதையெல்லாம் வைத்து என்னை பழக்குவித்துக் கொண்டிருக்கிறார் என்று. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சில பிரச்சனைகளை, சில போராட்டங்களை, சில மனிதர்களை, ஏன் சில பலவீனங்களை அனுமதித்தபடியே அப்படியே இருக்கிறார்
வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் அதனால் மிகவும் வருந்துகிறீர்கள் என்று அவருக்கு தெரியும். நீங்கள் அதனால் மிகவும் வேதனைப்படுகிறீர்கள் என்று அவருக்கு தெரியும். அப்படி இருந்தும் அதை எடுக்காமல் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது உங்களை பழக்குவித்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு துளி கண்ணீர் வந்தால் கூட தாங்காத தேவன் நம்ம சில நேரத்தில் வேதனைப்படுகிறோம், தாங்க முடியாத வேதனைப்படுகிறோம் என்று அறிந்தும் அதை அனுமதித்திருக்கிறார் என்று சொன்னால் மேன்மையான காரியத்திற்காய் நம்மளை பழக்குவித்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள். உங்களை பழக்குவித்துக் கொண்டிருக்கிறார். முடிவு ஆசீர்வாதமாயிருக்கும். அன்றைக்கு ஆண்டவர் வனாந்திரத்தில் தாவீதை பழக்குவித்தார். முடிவு சிங்காசனமாயிருந்தது. யோசேப்பை குழியிலும் சிறைச்சாலையிலும் பழக்குவித்தார். முடிவு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானமாயிருந்தது. இப்படி வேதத்தில் அநேகரை நாம் சொல்ல முடியும். எஸ்தர் அன்றைக்கு மொர்தெகாய்க்கு கீழ்ப்படிந்து அங்கே அவள் பழக்குவிக்கப்பட்டால், ராணியாய் உயர்த்தப்பட்டால். அப்படி ஆண்டவர் உங்களை பழக்குவிக்கிறார் என்று சொன்னால் உங்களையும் உயர்த்துவது நிச்சயம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.